வேடச்சந்தூர் அருகே அண்டாவில் வைத்திருந்த தண்ணீரில் மூழ்கி 2.5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வாய்க்கால் தெருவைச் சேர்ந்தவர் முடியப்பன். பாத்திர வியாபாரியான இவருக்கு காயத்ரி என்ற மனைவியும் சாராஷ்டி என்ற மகளும் 2.5 வயதில் துரைபாண்டி என்ற மகனும் உள்ளனர். இந்நிலையில் காயத்ரி அரசு மருத்துவமனைக்கு சென்று குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு நேற்று வீட்டிற்கு வந்துள்ளார். இன்று காலை முடியப்பன் வியாபாரத்திற்கு சென்றுவிட்ட நிலையில் காயத்ரி மற்றும் 2 குழந்தைகள் வீட்டில் இருந்துள்ளது. இந்நிலையில் வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த குழந்தை துரைபாண்டி திடீரென்று காணாமல் போனதால் காயத்ரி வீட்டை சுற்றி தேடியுள்ளார். அப்போது வீட்டின் வெளியே தண்ணீர் பிடித்து வைத்திருந்த அண்டாவிற்குள் துரைபாண்டி மூழ்கி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த காயத்ரி அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் துரைபாண்டியை மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு துரைபாண்டியை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை கேட்டு துரைபாண்டியின் தாய் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் காண்போரை கண்கலங்க வைத்தது. தாய் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வந்த மறுதினமே மகன் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.